ஒரு கதை கேட்கலாமா குட்டீஸ்? சிங்கமும் எலியும். ஒரு அழகான காட்டுல ஒரு குறும்புக்கார எலி வாழ்ந்துட்டு வந்தது. அந்த எலிக்கு அந்த காட்டுல வாழ்ந்த சிங்கத்தை ரொம்ப பிடிக்கும். எலி சிங்கத்தை அடிக்கடி பார்க்கும். ஆனா சிங்கம் பக்கத்துல போக எலிக்கு ரொம்ப பயம். ஒரு நாள் எலி அதோட பொந்து பக்கத்துல இருந்த மரத்தடி நிழல்ல சிங்கம் உறங்கிட்டு இருந்ததை பார்த்தது. என்ன அழகான பிடரி முடி! சிங்கம் நல்லா உறங்கிட்டு இருக்கு. மெதுவா சிங்கத்தோட முடிய தொட்டு பார்க்கலாமா? அப்படி சொல்லிட்டு சிங்கத்து மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சது. அது தான் ஒரு சிங்கம் மேல இருக்கிறோம் என்பதை மறந்து குதிச்சு குதிச்சு விளையாடியது. சிங்கம் தூக்கம் கலைந்து எலிய பார்த்தது. கோபத்துல சிங்கம், ஒரு சின்ன எலி உனக்கு இவ்வளவு தைரியமா? ஒன்ன அப்படி சொல்லி எலிய சாப்பிட்டு போச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன். அப்படி எலி சொல்ல சிங்கமும் எலிய மன்னிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போன எலி, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. இந்த சின்ன எலி எனக்கு உதவ போகுதா? சில நாட்களுக்கு அப்புறம் சிங்கம் வேடன் வலையில மாட்டிட்டு அது எவ்வளவு முயற்சி செய்தும் வலையிலிருந்து வெளியே வர முடியல. சிங்கத்தோட கர்ஜிக்கும் சத்தம் கேட்டு எலி அங்க ஓடி வந்தது. தன்னோட கூர்மையான பற்களை வைத்து வலைய பிச்சு சிங்கத்தை வெளியே எடுத்தது. வெளியே வந்த சிங்கம் எலிக்கு நன்றி சொன்னது. எலியும் சிங்கமும் நல்ல நண்பர்களா சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்தாங்க. பாத்தீங்களா குழந்தைகளா? யாரையும் குறைவா மதிப்பிடக்கூடாது. நம்ம செய்யற சின்ன சின்ன உதவி கூட பிற்காலத்துல பெரிய பலனை தரும். ஹாய் குட்டீஸ், நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். சிங்கத்தோட சத்தத்தை நாம எப்படி சொல்வோம்? குரைக்கும், ஊளையிடும், கர்ஜிக்கும். இதுல எது சரியானது? சரியா சொன்னீங்க, சிங்கம் கர்ஜிக்கும். இது போல நிறைய கதைகளை கேட்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.